நாங்கள்லாம் திருமுறையே வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற ஒருவர் அல்லவா. அதனால் எவ்வளவு பலன் அடைந்தோம் அப்படிங்கிறது நாங்கள்லாம் அனுபவித்தது ஒன்று. பஞ்சபூதங்களான நமது உடம்பு என்று சொல்வார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நாம் நிலத்திலே உட்கார்ந்து இருக்கின்றோம், ஆகாயம் மேலே இருக்கிறது, மிச்சம் 3 உடம்பில் இருக்கிறது. நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்றும் இருக்கிறது. நம்ம உடம்பு 3. நீர், சில பேர் உங்களுக்கு நீர் உடம்புப்பா அப்படிம்பாங்க, உனக்கு வெப்பு உடம்பு. இன்னொரு காற்று நம்ம சுவாசிக்கின்றது. நாம் சற்று கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம்னா மருத்துவர்லாம் கைப்பிடிச்சு பார்க்கறது, நாடி பிரித்து பார்த்தல் என்று சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த ஸ்டெதாஸ்கோப் வச்சு பார்க்குறதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு இந்த நீருடைய தன்மை ஜாஸ்தி இருக்குது, நெருப்பினுடைய தன்மை, காற்றுடைய, அதை வச்சு அவங்க கணக்கிட்டு அந்த மருந்தை கொடுத்தாங்க, சரியாயிருது. அதேமாரி உடலில் வெப்பம் மிகுதியானால், வெப்பம் மிகுதியாக ஆக 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 அதனுடைய தன்மையை கொடுத்து விடும் இந்த வெப்பமானது. நம்ம வெப்பம் ஜாஸ்தியாக போச்சுன்னா உடலில் வயிற்று வலி வருகிறது. வயிற்று வலி வந்ததுன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. வயிற்று வலி வந்ததுன்னா என்ன பாடுபடுவோங்கிறது தெரியும். அந்த வயிற்று வலி அதையே இன்னும் ஜாஸ்தியாக போச்சுன்னா பித்தம் ஜாஸ்தியாக போகுதும்பாங்க. பித்தம் ஜாஸ்தியாக போச்சுன்னா காலில் நடக்க முடியாமல் பித்த வெடியெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் மருந்து நாம் இப்போ தற்காலிகம் டாக்டர்லாம் போகிறோம். அப்படி நம்ம டாக்டர் மருத்துவர் அவர் ஒருத்தர் இருக்கார், பெரியவர். மருந்து அவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை. எவ்வளோ சொல்லி வச்சுருக்காரு. அதாவது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்றெல்லாம்.